ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். அன்புமணியிடம் விளக்கம் கேட்டு ராமதாஸ் தரப்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் சங்கரன் வழங்க கேட்கலாம். சங்கரன் வணக்கம். இந்த நோட்டீஸில் என்னவெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். புதுச்சேரியில நேற்று ராமதாஸ் தலைமையில் கட்சியுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அந்த கூட்டத்தில் அன்புமணி மீது 16 வகையான குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்டன. கட்சியினுடைய மூத்த தலைவர் ஜி.கே. மணி அன்புமணி மீதான 16 வகையான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து, அதாவது கடந்த ஆண்டு நடைபெற்ற கட்சி பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணி மைக்கை தூக்கி வீசியது, பனையூரில் கட்சி அலுவலகம் தொடங்கி இருக்கிறேன் என்று அறிவிப்பு வெளியிட்டது உள்ளிட்ட கட்சியில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில், பிளவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பல்வேறு வகைகளில் செயல்பட்டது. தைலாபுரம் தோட்டத்தில் கட்சி நிறுவனர் ராமதாஸ் இல்லத்தில் ஒட்டு கேட்பு கருவி வைத்தது என்று 16 வகையான குற்றச்சாட்டுகளை அன்புமணி மீது ஜி.கே. மணி வாசித்தார். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்படும் என்று நேற்று நடைபெற்ற அந்த பொதுக்குழு கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த 16 குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அன்புமணி விளக்கம் அளிக்க கேட்டு பாமக திரு ராமதாஸ் தரப்பிலிருந்து நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த நோட்டீஸ் இன்றோ அல்லது நாளையோ அன்புமணி கைக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 16 வகையான குற்றச்சாட்டுகளுக்கு அன்புமணி பதில் அளிப்பாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக அன்புமணி தரப்பில் நாம் விசாரித்த போது ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகளை திரு ராமதாஸ் முன்வைத்திருக்கிறார். எந்த ஒரு குற்றச்சாட்டுக்கும் அன்புமணி இதுவரை விளக்கம் அளிக்கவில்லை. அதுபோன்று இந்த குற்றச்சாட்டுகளுக்கும் எந்த விதமான எழுத்துப்பூர்வமான பதிலோ அல்லது வேறு வகைகளிலோ எந்த விளக்கத்தையும் தாங்கள் அளிக்க போவதில்லை என்ற ஒரு கருத்தை அன்புமணி தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் இந்த கட்சி நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையேயான அந்த மோதல் போக்கு என்பது மேலும் ஒரு உச்சத்தை எட்டியிருக்கிறது என்று கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தகவல்களுக்கு நன்றி சங்கரன். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.